India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். அண்ணா ஒரு பீடா ஒன்று போடுங்க. இன்னைக்கு வரைக்கும் ஜனங்க எனக்கு பயந்து மாமல் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏரியாவுக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். எனக்கு மாமல் கொடுக்காம வேலை காட்டிக்கிட்டு இருக்க. இங்க பீடா போடுறதுக்கு மட்டும் உன் வாய் திறக்குதில்ல, ஆனா பணம் கேட்டா மட்டும் வாய் திறக்க மாட்டேங்க. பேசுடா. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு 2-3 நாள் மட்டும் டைம் கொடுங்க, நான் கொடுத்துட்றேன். 2 நாளா இல்ல 3 3 நாள் மட்டும் டைம் கொடுங்க. நான் 3 நாள்ல பணத்தை எப்படியாவது உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன். ஒருவேளை என் காசு நீ சொன்ன டைம்க்கு வரலனா நான் பொறுமையா இருக்க மாட்டேன், போட்டு தள்ளிடுவேன். என்ன பண்ணலாம்? இவனை விட்டுலாமா? விட்டுருங்க. குடே. அண்ணா சொல்லுங்க, என்ன விசேஷம்? நல்லா சம்பாதிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். நமக்கு கொடுக்கறதையும் கொஞ்சம் ஏத்தி கொடுங்க, நாங்களும் கொஞ்சம் வாழ்வோம்ல. கண்ணு தரல அப்படியே போட்டனா. I'm sorry. நான் எடுத்து தரேன். இந்தாங்க உங்க ஃபோன். I'm really sorry. என்ன மன்னிச்சிருங்க. மதன். அட இதெல்லாம் நீ ஏன் பண்ற? நான் பண்றேன். அட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். இவ்வளவு லக்கேஜ் நீங்க எப்படி தனியா தூக்குவீங்க? இந்த நேரத்துல இவ்வளவு வெயிட்டான பொருள்லாம் தூக்க கூடாது. நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு, நான் இதை பாத்துக்கிறேன். அம்மா அப்பா கூப்பிட்டீங்களா? யார் இவங்க? இது உங்க வீட்டுக்கு பக்கத்துல புதுசா குடி வந்திருக்கிற குடுத்தனக்காரங்க. ஏய், ஆள் செம்மையா இருக்கானே. எனி ப்ராப்ளம் மேம்? மேம் இல்ல, ஸ்வீட்டி. என் பேரு ஸ்வீட்டி. சரி சொல்லுங்க ஸ்வீட்டி. உன் வாயால என் பேரு கேட்கும் போது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? நீங்க சொல்றது எனக்கு புரியல. புரியுற மாதிரியே சொல்றேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறேன். தட் வே நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. I'm married. அதுக்கு என்ன, ஒரு பிரச்சனையும் இல்ல. எனக்கு தான் தெரியுமே. ரொம்ப யோசிக்காத, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னா அது ஸ்வீட்டி, என் மனைவியை நான் ரொம்ப காதலிக்கிறேன். ஆனா உங்க மேல எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. சாரி. இதுதான் எனக்கு உன்கிட்ட பிடிச்சிருக்கு. என் மனசை தொட்டுட்ட. நீ ஒரு தடவை யோசிச்சு பாரு. நான் உனக்கு சொர்க்கத்தையே காட்டுறேன். யோசிச்சு சொல்றியா? I think sweetie that I'm getting late, so நான் கிளம்புறேன். சாரி. அக்கா, அவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உங்களையே உதாசீனப்படுத்துவான். நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுக்க அவன் காலில் விழ வைக்கிறான். இல்லடா, அப்படி சொல்லக்கூடாது. அன்பா, அவன் பொண்டாட்டிக்கு எவ்வளவு விசுவாசமா இருக்கான், எவ்வளவு காதலிக்கிறான் அவள. என் மனசை தொட்டுட்டான்.
இவனை நான் அடைஞ்சே தீருவேன். ஆள் அவன். அக்கா, உங்களை அவன் அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கான். பண்ற வர பண்ணட்டும்டா. எவ்வளோ நாள் தான் அவனும் என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை அவாய்ட் பண்ணுவான்? அவனும் ஆம்பளை தானே. கிரீன் டீக்கா? என்னம்மா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? விடாத. ஒன்னும் இல்லைங்க, நான் சரி பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். உன்கிட்ட நான் எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த நிலைமையில இப்படி எல்லாம் வேலை செய்யாதன்னு. அட்லீஸ்ட் நீ என் குழந்தைக்காகவாது யோசிக்கலாம்ல. அப்படியா? அப்போ உங்க குழந்தைக்காக தான் நீங்க இப்படி பேசுறீங்க. என் மேல அக்கறை இல்லைல்ல? எனக்கு நீங்க 2 பேருமே உயிர் தான். ஒரு நிமிஷம். என் குட்டி தேவதை எப்படி இருக்க? நான் தான் உங்க அப்பா பேசுறேன். கேட்டுக்கிட்டு இருக்கேன். பொண்ணா? பையனா கூட இருக்கலாம்ல? எனக்கு பொண்ணுதான் வேணும். அப்படியா? எனக்கு பையன் தான் வேணும். இல்ல பொண்ணுதான் பொறப்பா. உங்களுக்கு எப்படி? என்னாச்சு? லைட் ஆஃப் ஆயிடுச்சு. நீ முதல்ல கீழே இறங்கு. நான் ஃபியூஸ் போச்சுன்னு போய் செக் பண்ணிட்டு வரேன். இதைதான் தேடிட்டு இருக்கியா? நீயா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இது ஏன் உன்கிட்ட வந்துச்சு? அப்பதானே நீ ஏன் கிட்ட வருவ? குடு, அது என்கிட்ட கொடு. ஆஹா, அப்படி என்ன அவசரம்? கொடுத்துட்டா போச்சு. முதல்ல எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துடு. இன்னும் எவ்வளவு நாள் தான் என்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டே இருப்ப? நான் தான் முதல்ல உன்கிட்ட சொன்னல, உன் மேல எனக்கு எந்த லவ்வும் வரல, ப்ளீஸ் தள்ளிப்போ. வர வைக்கிறதுக்காக தானே நான் வந்திருக்கேன். ஒரு தடவை என்ன நல்லா பாரு. நான் முதல் தடவையா என் லைஃப்ல உனக்காக சாரி கட்டியிருக்கேன். இன்னும் நான் உனக்கு என்ன செஞ்சா நீ என்னோட காதலை புரிஞ்சுப்பேன்னு சொல்ல. உனக்கு ஒரு தடவை சொன்னா மண்டையில ஏறாதா? நான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. நான் என் பொண்டாட்டியை ரொம்ப லவ் பண்றேன். உன் மேல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் இல்ல, ப்ளீஸ் விலகி போ. நான் உனக்கு வர வைக்கிறேன். ஸ்வீட்டி, நீ என்ன பண்ற? என்ன புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். ஐயோ, சரிதான். இந்த சாக்குலயாவது நீ என் மேல கை வச்சே. இன்னொன்னு என்னங்க? ஐயோ கடவுளே, இவங்க நம்மள கையும் களவுமா புடிச்சிட்டாங்க. என்னன்னா உனக்கு இத பார்த்து ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? இவ பேச்ச நம்பாத கரிமா. நினைச்சதுக்கு அப்புறம் முக்காடை ஏத்துக்க. அவளுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சு போச்சே. இப்ப என்ன பண்றது? வாங்கின ஒரு அடி உனக்கு பத்தலன்னு எனக்கு தோணுது. இன்னொரு கணத்துல நான் ரைட்டுமா? என்னாச்சு?
நீ எதுக்கு அப்படி பாக்குற? உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா நீ எனக்கு சோகனுக்கு நடுவுல வர முடியும்னு? ஏன் சோகன் மேல என்னையே சந்தேகப்பட வைக்கிறதுக்கு நீ முயற்சி பண்றியா? இவரு என்னோட புருஷன். இவர் என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. எனக்கு இவர் மேல முழு நம்பிக்கை இருக்கு. முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு. இதுக்கப்புறம் உன்னை நான் இங்க பார்க்கவே கூடாது. இங்க பாரு, ஏன் இவகிட்ட பேசிக்கிட்டு இருக்க? இந்த நிலைமையில நீங்க நின்னுட்டு இருக்கிறது சரியில்லை. வா உள்ள போலாம். இல்ல, உங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி பொண்ணுங்களை பத்தி. இந்த மாதிரி பொண்ணுங்களுக்குலாம் கல்யாணம்னா என்னன்னே தெரியாது, மாங்கல்யம்னா என்னன்னே தெரியாது, நெத்தில வைக்கிற பொட்டை பத்தியும் தெரியாது. அட அததான் தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன். ஒரு வாய்ப்பு கூட. உன்னை விட அருமையான பொண்டாட்டியா நான் இருப்பேன். சரி கிளம்பு இங்க இருந்து. நான் இங்க இருந்து எங்கேயும் போக போறது இல்ல. இந்த விஷயத்த நீ எவ்வளவு சீக்கிரம் தெரிஞ்சுக்கிறியோ அவ்வளவும் உனக்கு நல்லது. வாங்க போலாம், வாங்க. அத நானும் பாக்குறேன். உன்னை சோஹன் வாழ்க்கையில இருந்து எப்படி விரட்டுறன்னு பாரு. அட மாமியாரே, வணக்கம். ஆசீர்வாதம் பண்ணுங்க. எப்படி இருக்கீங்க? உங்களை எவ்வளவு நாளா மீட் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா டைமே கிடைக்கல எனக்கு. சொல்லுங்க, இங்க பிரச்சனை கஷ்டம் அந்த மாதிரி எதுவும் இல்லையே? ரொம்ப நல்ல விஷயம். சத்தியமா சொல்றேன், உன்னை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல. என் மனசு அடிச்சுக்கிறது இங்க காது வரைக்கும் கேக்குது எனக்கு. அப்படி பார்க்காதடா. எவ்வளவு தைரியம் தான் இங்க வருவ? நீங்க ரெண்டு பேரும் முதல்ல இங்க இருந்து வெளியில போங்க. போங்க வெளியில. அட நாங்க ஒன்னும் சும்மா வரல, ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கோம். நீ ஏன் என்ன வேண்டான்னு சொல்றேன்னு எனக்கு நல்லா புரியுது. உன் பொண்டாட்டியால தானே. இதுக்கும் ஒரு பிளானோட தான் வந்திருக்கேன் நான். மதன் அக்கா, என்ன திகச்சு போய் நிக்கிற இத பார்த்துட்டு? முழுசா 20 லட்சம் ரூபாய் இருக்கு இதுல. பணத்தை எடுத்துக்கிட்டு உன் புருஷனை கொடுத்துட்டு போயிட்டே இரு. என்னன்னா எனக்கு தெரியும் இதுக்கெல்லாம் விலை பேசக்கூடாதுன்னு. ஆனா உனக்காக தான். நீ நிம்மதியா இருக்கலாம். என்னப்பா இது? இங்க என்ன நடக்குது? இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நீ கிளம்பு. என்னம்மா என்னாச்சு? ஏன் இப்படி கோவப்படுற? கம்மியா இருக்கா? எவ்வளவு வேணுமோ சொல்ல தரேன். இத அட்வான்ஸா வெச்சுக்கோ. நீ கிளம்பு. சோகன், இங்க என்னப்பா நடந்துட்டு இருக்கு? காதலோட பிசினஸ் போயிட்டு இருக்குமா? ஆனா நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்க பையன் எங்கேயும் போயிட மாட்டான். மர்மக பொசிஷன்ல தான் ஒரு சின்ன சேஞ்ச். முட்டாள்தனமா வளராத. போக போறது நீதான். அது இப்பவே. ஐயோ எனக்கு பயமா இருக்கே. பைத்தியம். நல்லா யோசி. இதை விட நல்ல சான்ஸ் உனக்கு கிடைக்காது. உன் இடம் இந்த வீட்டுக்குள்ள இல்ல, வீட்டுக்கு வெளியில. இதுக்கப்புறம் இந்த வீட்டுல உன் நிழல் கூட விழக்கூடாது. அப்புறம் என்னை விட ஒரு கெட்டவளை நீ பார்க்க முடியாது. புரியுதா? என்னக்கா அவங்கள ஒன்றும் பண்ணாம வந்துட்டேன். கண்ணை காட்டுக்கா அவங்கள தூக்கிடுறானா எல்லாரும் கணக்கையும் முடிச்சிடறேன். போட்டு தள்ளுறதா இருந்தா நானே முடிச்சிருப்பேன். ஆனா அதனால சோஹன் மாற மாட்டான். அவன் பொண்டாட்டி இடத்த பிடிக்க முடியாது. நானும் பாக்குறேன் யார் ஜெயிக்கிறாங்கன்னு.
அவளோட மாங்கல்யமா இல்ல என் பிடிவாதமா? சொல்ல தூக்கிடவா? என்னம்மா என்னாச்சு? மருமகளே உனக்கு என்னாச்சுமா? உங்களுக்கு என்னமாச்சு? என்னங்க டாக்டரை கூப்பிடுங்க. சொல்லுங்க சார். அவங்களோட ஹெல்த் ரொம்ப மோசமா இருக்கு, நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். நான் சொல்றத கேளுப்பா. இந்த மாதிரி நிலைமையில அவ டென்ஷனே ஆக கூடாது. அவகிட்ட நீயே கேளு, அவ எதுக்காக இப்படி ஓடி வந்தான்னு. இதுல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தோணுதுப்பா. அப்பா நீங்க எதுவும் டென்ஷன் ஆக வேண்டாம், நான் போய் பார்க்கறேன். போய் பாரு. சோகன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னாச்சு? சொல்ல தூக்கட்டுமா? பயப்படாத, நான் இருக்கேன்ல, உனக்கு ஒன்றும் ஆகாது. நீ ரெஸ்ட் எடு, நான் இருக்கேன்ல. படுத்துக்கோ. மதன் அக்கா, வேற ஏதாவது? ஸ்வீட்டி, ஐயோ என்ன விஷயம்? கடைசியில என்ன தேடி வந்துட்டியே. மதன், போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வா. வீட்டுக்கு வந்தவங்கள வரவேற்கணும்ல. போத நிறுத்து உன் முட்டாள்தனம். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பொண்டாட்டியும் வயித்துல வளர்ற குழந்தையும் அழிக்க பார்த்திருப்பேன். நானா? நான் அப்படி எதுவும் பண்ணவே இல்ல. ரொம்ப நடிக்காத ஸ்வீட்டி, எனக்கு எல்லாம் தெரியும். நான் இதை சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்தேன். இதுக்கப்புறமா என் குடும்பத்தை நீ தொல்லை பண்ணனா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அதனால என்கிட்ட இருந்தோம் என் குடும்பத்துக்கிட்ட இருந்தோம் தள்ளியே இரு. ஒருவேளை நீ என் குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை பண்ண உன்னை சும்மா விட மாட்டேன். அதுதான் எனக்கு வேணும். விடாம புடிச்சுக்கோ, என்ன தனியா விடாத. ப்ளீஸ் என்ன ஏத்துக்கோ ப்ளீஸ். ஒரு விஷயம் சொல்லட்டுமா ஸ்வீட்டி, உன்னால என்ன அடையவே முடியாது. என் வார்னிங்கை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கும் தான்டா. நானும் பாக்குறேன். உன்னை அடையாம நான் விடவே மாட்டேன். எங்க போனார் அவரு? ராத்திரியில இருந்து ஒரு தகவலும் இல்ல. அப்படி அவர் எங்கதான் போனாரு? அம்மா, எதுக்கும் கவலைப்படாதீங்க.
அப்பா எங்க போயிருக்காருன்னு தேடி பார்க்க சோகன் போயிருக்காருல, அவங்க வந்துருவாங்க. அவர்தான் கால் பண்றாரு. ஹலோ, அப்பா கிடைச்சிட்டாரா? இல்ல கரிமா, அப்பா இங்க வரவே இல்லையா? அவரை இங்க யாருமே பார்க்கலையா? என்னம்மா? நான் இப்ப வீட்டுக்கு கிளம்பி வரேன், நீ அம்மா பாத்துக்கோ. சரிங்க. என்னாச்சு? கிடைச்சிட்டாரா? இது ஒரு வேலை ஸ்வீட்டி பண்ணிருப்பாளோ? வர எவன்டா அது? அட மறுபடியுமா? லவ் வந்துருச்சா? என்ன மிஸ் பண்றியா? நான் இல்லாம உன்னால இருக்க முடியலையா? என் அப்பாங்க. எனக்கு என்ன தெரியும்? உன் அப்பா உன் வீட்ல தானே இருப்பாரு. ஸ்வீட்டி, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. உண்மையை சொல்லி எங்க அப்பாவை எங்க வச்சிருக்க? அட சத்தியமா சொல்றேன், இன்னும் நம்பிக்கை வரலனா நம்ம காதல் மேல சத்தியமா சொல்றேன். இங்க பாரு ஸ்வீட்டி, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. ஒருவேளை உன்னால எங்க அப்பாக்கு ஏதாவது ஆச்சுன்னு தெரிய வந்துச்சு, அப்புறம் நான் கெட்டவன் ஆயிடுவேன். எனக்கு சம்மதம். மேடம், மேடம் மன்னிச்சிடுங்க. வாய திறந்த உன் பையன் அங்க ரொம்ப டென்ஷனா இருக்கான். நீ தானே பெத்த அவன? உனக்கு புரியுதல்ல இங்க என்ன நடக்குதுன்னு? பாரு, இன்னும் டைம் இருக்கு. சொல்லி புரிய வைக்கணும். பொண்டாட்டிய விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். யோசிச்சுக்கோங்க, உங்களுக்கு இன்னும் டைம் இருக்கு. தம்பி, நீ சொல்ல. ஒரு 2 நாள் மட்டும் டைம் கொடுங்க எனக்கு. இப்படி ஒரு சான்ஸ் நான் வேற யாருக்கும் கொடுத்ததே இல்ல. அது மட்டும் இல்ல, என் பேச்சை யாரு கேட்கலையோ அவனுக்கு நான் கொடுக்கிற தண்டனை இதுதான். அம்மா ப்ளீஸ் அழாதீங்க, அப்பா கிடைச்சிருவாரு. அப்பா காணாம போய் ரொம்ப நேரம் ஆச்சு. ஐ திங்க் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நான் போயிட்டு வரேன். அப்பா, அப்பா என்னாச்சு உங்களுக்கு? எங்கப்பா போயிருந்தீங்க? எங்க போனீங்க நீங்க? இது இப்படி உடம்பெல்லாம் அடிபட்டிருக்கு. எங்க போனீங்க நீங்க? ஏதாவது பேசுங்க. எங்க இருந்தீங்க நீங்க? நான் கொஞ்ச நேரத்துக்கு தனியா இருக்கணும்மா. அட கடவுளே, என்ன நடந்துட்டு இருக்கு இங்க? என் குடும்பத்தை மேல யாரோட கண்ணு பட்டுச்சுன்னு தெரியலையே. என்ன விஷயமா? முகலாம் வாடி போயிருக்கு. ஏதாவது பிரச்சனையா என்ன? என்கிட்ட மனசு விட்டு பேசுங்கம்மா. உங்க புருஷன் எங்க போயிருந்தாருன்னு எனக்கு தெரியும். எங்க? நான் தான் உங்க புருஷனை, அதாவது என் மாமனார கிட்னாப் பண்ண. அவரை மரியாதையா நடத்தணும்னு தான் ட்ரை பண்ண. ஆனா அவரு கேட்கவே இல்லை. அதனாலதான் அவரை அடிக்க வேண்டியதா போயிடுச்சு, டார்ச்சர் பண்ண வேண்டியதா போயிடுச்சு, உங்களை கொன்னிடுவேன்னு மிரட்ட வேண்டியதா போயிடுச்சு.
இன்னும் என்னென்னலாமோ. அட என்னம்மா நீங்க? இதெல்லாம் நான் எதுக்காக உங்ககிட்ட சொல்றேன்னு தெரியுமா? சீரியல்ல வர மாமியார் மாதிரி நீங்க கண்ணீர் விட்டு கதறி அழறதுக்கா? நான் உங்ககிட்ட சொல்றதுக்கான காரணம், நீங்க உங்க பையன் கிட்ட போய் பேசி புரிய வைங்க. உன் பொண்டாட்டிய வெட்டி விட்டுட்டு அந்த பொண்ணை ஏத்துக்கோன்னு சொல்லுங்க. அது என்னன்னா, உங்க வீட்லயே நீங்க மட்டும்தான் என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு தோணுது. சொல்லி புரிய வைப்பீங்கல்ல? சொல்லி புரிய வைப்பீங்கல்ல? பிரமாதம், போங்க. அப்ப கிளம்புங்க, நானும் கிளம்புறேன். பாரா, நீங்க ஏன் பயப்படுறீங்க? ஆசீர்வாதம் வாங்குற அத்தை. பரவாயில்ல, வீட்டுக்கே வந்து நான் வாங்கிக்கிறேன். சரியா? கிளம்புங்க. வா, கிளம்பு. முதல்ல இங்க இருந்து வெளியில கிளம்பு. என்ன பண்றீங்க? முதல்ல இங்க இருந்து வெளியில போ. அம்மா, இங்க இருந்து வெளியில போ. நீங்க என்ன பண்றீங்க? நீ வாயை மூடு. இவ வந்ததுல இருந்து வீடே விளங்கல. இவ இங்க இருந்து வெளியில போனா போதும், எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும். இவ உறவை முறிச்சுக்கோ. எனக்கு என்னோட புருஷன், என் பையனோட உயிர் தான் முக்கியம். இவளை வெளியில போக சொல்லிட்டு அந்த ஸ்வீட்டிய கூட்டிட்டு வா. ஆமா, அந்த ஸ்வீட்டிய கூட்டிட்டு வா. அம்மா, அந்த ஸ்வீட் இங்க வர்றதுனால அட்லீஸ்ட் நம்ம உயிராவது மிஞ்சும். இவளுக்கு விவாகரத்தை கொடுத்துடு. இவளை விரட்டு விட்டு அப்புறம் அவளை கூட்டிட்டு வா. சொல்லிட்டு இருக்கேன்ல, போய் அவளை கூட்டிட்டு வா. எல்லாம் சரியாயிடும், எல்லாம் சரியாயிடுமா? எதுவும் இங்க சரியாகாது. சொல்லிட்டு இருக்கேன்ல, இங்க எதுவுமே சரியாகாது. எதுவும் சரியாகாது, எல்லாம் நாசமா போச்சு. இந்த பொண்ணு நம்மளை எல்லாம் நிம்மதியா வாழ விட மாட்டா. எனக்கு புரியல, என் குடும்பமே நாசமாயிடு போல இருக்கு. உங்க அப்பாவையும் அவதான் கடத்திட்டு போயிருக்கா. அவளே அவ வாயால இதை என்கிட்ட சொன்னா. அவ நம்மள வாழ விட மாட்டா. அவ நம்மள கண்டிப்பா வாழ விட மாட்டா. விட மாட்டா நம்மள. ஸ்வீட்டி, நீ தானே? ஆமா. ஸ்வீட்டி, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். என்ன குற்றத்துக்காக? இவங்க அப்பாவை கிட்னாப் பண்ணி டார்ச்சர் பண்ண குற்றத்துக்காக. நான் தான் அவரை கடத்தினேங்கிறதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா? இவங்க அப்பா அவரே நேர்ல வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. நான் சொன்னேன்ல, என் மாங்கல்யத்துக்கு பலம் அதிகம்னு. உன்னால என்ன ஜெயிக்கவே முடியாது. இப்ப நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடு. இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. என்னாச்சு? பயந்துட்டியா? ஒன்னும் இல்ல. இத்தனை வருஷமா இந்த ஃபீல்டுல இருக்கிற எனக்கு போலீஸ் எல்லாம் ஜுஜுபிடி. ஆனா ஜெயிலுக்கு போய் நான் யோசிச்சேன். அப்பதான் புரிஞ்சது, பாசமா எடுத்து சொல்லி புரிய வச்சது தப்புன்னு. இப்ப வேற மாதிரி புரிய வைக்கணும். என்ன ஆரம்பிக்கலாமா மதன்?
உன் பொண்டாட்டியும் புள்ளையும் காப்பாத்திக்கோ. டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. என்னோட குழந்தை இனிமே நம்ம இங்க இருக்க வேண்டாம். சௌரவ், நாளைக்கு இங்க இருக்கிற சாமானை எல்லாம் பேக் பண்ணிட்டு நாம வேற எங்கேயாவது போயிடலாம். நான் சொல்றது புரியுதா? இங்க இருந்து போயிடலாம். எதையும் யோசிக்காத, எதையும் யோசிக்காத. புரியுற மாதிரியே சொல்றேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறேன். இவளை வெளியில போக சொல்லிட்டு அந்த ஸ்வீட்டை கூட்டிட்டு வா. அந்த ஸ்வீட் இங்க வர்றதுனால நம்ம உயிராத மிஞ்சம். டேய் மதன், யார் வந்திருக்காங்கன்னு பாரு. என்னால நம்பவே முடியல. நீ என்ன தேடி வந்திருக்க? ஸ்வீட்டி, நான் உன்கிட்ட வந்துட்டேன். நான் என் வார்த்தையை காப்பாத்திட்டேன். இப்போ உன் வார்த்தையை நீ காப்பாத்தணும். நீன்னா எனக்கு உயிர். உனக்காக நான் உயிரையே கொடுப்பேன். அப்ப சரி, இதுக்கப்புறம் நீ கரிமாவையோ என் குடும்பத்தில் இருக்கிற யாருக்கும் எந்த தொழிலும் இனிமே கொடுக்க கூடாது. நீ கட்டிக்க போற உன் பொண்டாட்டி மேல சத்தியம். ஆனா என்ன? டேய் மதன், அக்கா, இது நமக்கு நடுவுல வருது. என்னது இது? அட, டைவர்ஸ் பேப்பர்ப்பா. அப்பதானே நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியும். அட, கவலைப்படாத. இந்த வேலையை நீ முடிக்கிற வரைக்கும் நான் உன் கூட தான் இருப்பேன், உன் வீட்லயே. அது என்னன்னா, உன் பொண்டாட்டியாக எனக்கும் கொஞ்சம் பிராக்டிஸ் தேவைல்ல. சரி, சோகன், இதெல்லாம் என்னது? என்னடா ஆச்சு உனக்கு? மா, அப்பா, நான் உங்க 2 பேர்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா, நான் கரிமாவை தலாக் கொடுத்துட்டு 2 நாள் ஸ்வீட்டியை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இல்ல, உங்களால இதை செய்ய முடியாது. எனக்கு தெரியும் இதெல்லாம் இவ உங்களை மிரட்டி செய்ய வைக்கிறான்னு. சரிதானே? பேசுங்க. இங்க பாருங்க, இவளால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. நாம 2 பேரும் சேர்ந்து போலீஸ்ட்ட போவோம். எல்லாம் சரியாயிடுங்க. இல்ல கரிமா, நான் யாரோட மிரட்டலுக்காகவும் இப்படி செய்யல. என்ன செய்யறோம்னா அது என் முழு மனசோட தான் செய்யறேன், முழு சந்தோஷத்தோட.
நீங்க ஏன் இன்னும் பேசாம இருக்கீங்க? நீங்களாவது ஏதாவது சொல்லுங்களேன். யோ ஸ்வீட்டி, மாமா அடக்க ஒடுக்கமா இருந்தா உங்களுக்கு நல்லது. இன்னொரு தடவை என் செல்லத்து மேல கை வைக்க கூடாது, புரிஞ்சுதா? இது என்னையா சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து? உங்களுக்கு வரப்போற புது மருமக அபிஷியலா வீட்டுக்கு வந்திருக்கான். வரவேற்க மாட்டீங்களா? கொண்டாட மாட்டீங்களா? சோஹன், எனக்கு நம்ம ரூம காமியே. மதன், ஜாக்கிரதையா வச்சிரு. சரிக்கா. போலாமா? சோகன், டேய். நான் எப்படி இருக்கேன் செல்லம்? உங்க எக்ஸ் வைஃபை விட அழகா இருக்கேன்ல? மாமியாரே, மாமா, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிட்டு இருக்கீங்க எனக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் இவ கட்டாயம் பண்ணி உங்களை பண்ண வைக்கிறா. உண்மையை சொல்லுங்க, சரிதானே? பாரு கரிமா, ஒரு விஷயத்தை நீ எவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிறியோ அவ்வளவும் நல்லது. இதுக்கப்புறம் உன் கூட என்னால வாழ முடியாது. புரிஞ்சுதா உனக்கு? ஆனா ஏன்? ஏன்னா ஒன்னாலதான் என் குழந்தை செத்து போச்சு. ஒன்னாலதான் எங்க அப்பாவுக்கும் இந்த நிலைமை வந்திருக்கு. நான் ரொம்ப நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். இந்த முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். நிஜமாவே உங்களுக்கு என் கூட வாழ பிடிக்கலையா? சொல்லுங்க. ஆமா, எனக்கு வாழ பிடிக்கல. இதான் என்னுடைய கடைசி முடிவு. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு, நீங்க என்ன மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டீங்கன்னு. இப்ப எதுவும் நமக்குள்ள வேண்டாம். ஏன்? நாளைக்கு நமக்கு கல்யாணம் முடிஞ்சிரும். நம்ம 2 பேரும் ஒரு பந்தத்துல இணைஞ்சிருவோம். அதுக்கப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம். இதாண்டா உன்கிட்ட பிடிச்சதே. லவ் யூ. சரி, நீ சொல்றதுனால நான் கேட்டுக்கிறேன். ஏண்டா, இதுல சைன் பண்ணி என் சோஹனை விடுதலை பண்ணிட. வெரி குட். ஆரம்பிக்கலாமா? மாங்கல்யம் குங்குமம்லாம் எங்க இருக்கு? சோஹன், எனக்கு அந்த மாங்கல்யம் தான் வேணும்.
ப்ளீஸ். நீங்க உங்க வேலையை ஆரம்பிங்க. சோகன், எனக்கு எப்பவுமே உங்க சந்தோஷம் தான் முக்கியம். இந்த பொண்ணால என்னை விட உங்களை சந்தோஷமா வச்சுக்க முடியாது. ஏய், உன் புலம்பல முதல்ல நிறுத்த. நான் ஒன்னும் புலம்பிட்டு இருக்கல, உண்மையதான் சொல்றேன். காதல கட்டாயப்படுத்தி வாங்க முடியாது. இந்த மாதிரி சீரியல் டயலாக் பேசணும்னா அங்க வெளியில போய் நின்னு பேச, சரியா? இப்ப கிளம்பு, முதல்ல கிளம்ப. கிளம்புன்ற. ஆமா கரிமா, ஸ்வீட்டி சொல்றது சரிதான். உனக்கு என்ன தெரியும் காதலை பத்தி? அப்படி என்ன இவ்வளவு நாள் என் மேல பாசத்தை வச்ச? ஸ்வீட்டிய பாரு, என்னதான் பண்ணல எனக்காக இது வரைக்கும். என்ன பண்ண முடியாது அவளால எனக்காக, இல்லையா ஸ்வீட்டி? ஆமா. உயிரை வாங்குறது காதல் இல்ல, உயிரை கொடுக்கறது தான் காதல். அப்போ உயிரை கொடுத்துடு. நான் தடுத்தனா? எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணாத. இந்த சோகனை அடையறதுக்காக நான் என்னென்ன விஷயம் பண்ணிருக்கேன் தெரியுமா? இந்த பெருசு, அதாவது என் மாமனார், என் மாமாவை கிட்னாப் பண்ண வேண்டியதா போச்சு. பயம்புறுத்த வேண்டியிருந்தது, மிரட்ட வேண்டியிருந்தது, அடிக்க வேண்டியதா இருந்தது. அப்பவும் புரிஞ்சுக்காததுனால, மாமியாரே பர்சனலா வந்து நானே உங்களை மிரட்டினா இல்லையா? கேளு. உன் புள்ளைய அழிக்க வேண்டியிருந்தது. இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. இதெல்லாம் நான் செஞ்சதுக்கு அப்புறமா தான் சோஹன் நான் பட்ட கஷ்டத்துக்கு பலனா எனக்கு கிடைச்சாரு. நீ என்னடி பண்ண? என்னடி பண்ண? பரதேசி, இதுக்கப்புறம் என் காதல பத்தி நீ பேசவே கூடாது சொல்லிட்ட. இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட இனிமே பேச முடியாது. என் மூடு கெட்டு போயிடும். நீ வா, நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம். இன்ஸ்பெக்டர் சார், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். இதோ இதுதான். இதுல இவளோட வாக்குமூலத்தை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். துரோகி, நீ என்ன நினைச்ச? நான் உனக்காக என் கரிமாவை விட்டுருவேனா? மேடம், இந்த பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு, எல்லாம் டூப்ளிகேட். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? 7 ஜென்மம் உன் கூட வாழ்ந்தாலும் உன்னால என் கரிமா மாதிரி பாசத்தை காட்ட முடியாது. இன்ஸ்பெக்டர் சார், கூட்டிட்டு போங்க இவள. உன்னை நான் விட மாட்டேன்.